கிச்சன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பீகார் தேர்தலுக்கு பிறகே தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் குறித்து பேசிய அமித்ஷா, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை கட்சிகளுக்கு இடையே எந்த மோதலும் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர். முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையின் கீழ்தான் பீகார் சட்டமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்க உள்ளது. முதல்வர் வேட்பாளரை பொறுத்தவரை நிதிஷ்குமார் முதல்வராக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்துதான் முடிவெடுக்க முடியாது. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுடனும் கலந்து ஆலோசித்த பிறகே முதல்வர் வேட்பாளர் யார் என்பது முடிவெடுக்கப்படும். 2020 சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றியடைந்ததால் பாஜகவை சேர்ந்தவர் தான் பீகாரின் முதல்வராக வர வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் நிதிஷ்குமார் தெரிவித்தார். ஆனால் கூட்டணி தர்மத்தை எப்போதும் கடைபிடிக்கும் பாஜக நிதிஷ்குமாரின் மீது வைத்திருந்த மரியாதை காரணமாக அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டது என்று தெரிவித்தார். மேலும் கூட்டணி கட்சிகளை எப்போதும் சிறுமைப்படுத்திய காங்கிரஸ் இன்று வலுவிழந்து விட்டது என்றும், பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியை பார்த்தவர்கள் மீண்டும் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக உள்ளனர் என்று அமித்ஷா கூறினார்.